மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நிச்சயம் ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். 2 அல்லது 3 பேரோ நாமத்தில் கூடியிருந்தாலே அவரோட பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த வீடியோ பார்த்து ஆராதிக்கும் பொழுதும் கூட நம்ம வீட்டிலையும் ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கும். ஆண்டவர் அவருடைய கிரியை செய்வார். அதனால் இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வரவேற்கிறேன். வசனங்கள் இப்படியாக சொல்லுது, நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது, கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவர்கள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அப்பா, உம்முடைய வசனத்துக்காக வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 8ஆம் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நாங்க வந்துவிட்டோம். ஆண்டவரே, 9ஆம் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நிர்மூலமாகாத இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு காலைதோறும் புதிதாக இருக்கிறது ராஜா. நாட்கள் கடந்து போக, மாதங்கள் கடந்து போக, வருடங்கள் கடந்து போக நாங்கள் உண்மையே எதிர்நோக்கி வாழ்ந்து இருக்கிறோம் தகப்பனே. நீர்தான் தாமே எங்களுக்கு இந்த காலை வேளையில் உம்முடைய வசனத்தை தியானிக்க ஆண்டவரே எங்களுக்கு உணவாக கொடுத்து முற்றிலுமாக உம்முடைய வசனத்தில் நாங்கள் நிலை நின்று வாழ்வதற்கு உதவி செய்யும். இந்த உலகமே இந்த கொள்ள நோயினால் அசைக்கப்பட்டு இந்த உலகமே ஆண்டவரே அநேக பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில அசைந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, மனிதர்கள் ஆண்டவரே நாளைய தினத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், அடுத்த வருடம் எப்படி இருக்கும் என்று. ஆனாலும் கர்த்தரை நம்புகின்ற ஜனங்கள் பாக்கியவான் என்று நீ சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையில் நாங்கள் நிலை நிற்கிறோம். வானமும் பூமியும் பெயர்ந்து போகும், ஆனா கர்த்தர் நீர் வாக்கு மாற மாட்டீர். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாத இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. உம்முடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கும். எத்தனை நாட்கள் நாங்கள் கடந்து வந்தாலும், எத்தனை மாதங்கள் நாங்கள் கடந்து வந்தாலும், எத்தனை வருடங்கள் நாங்கள் கடந்து வந்தாலும் இயேசு கிறிஸ்துக்குள் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட நீர் பேச வேண்டும். உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களோட சரீரத்தை பலப்படுத்தும், எங்களோட ஆவியை பலப்படுத்தும், எங்களோட வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும் அப்பா. உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆகையால உம்மை எதிர்நோக்கி பரிசுத்தத்தோடு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த உலகம் ஆண்டவரே மாயே, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல ஆண்டவரே. நாங்கள் உம்மை வந்து சேர்வதற்கு ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, இயேசப்பா அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, பிறருக்கு உண்மை குறித்து எடுத்து சொல்ல வேண்டும் ஆண்டவரே. உண்மை குறித்து எடுத்து சொல்ல வேண்டும் ஆண்டவரே. தயக்கத்தோடும் பயத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடு யார் இருந்தாலும் அவர்களுக்கு உண்மை குறித்து எடுத்து சொல்ல வேண்டும். அதை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். உம்முடைய வழி நடத்தலின்படி செய்ய வேண்டும். உம்முடைய ஞானத்தின்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவ ஜனங்கள், திருசபை மக்கள், சிங்கப்பூர் ரட்சிப்பு திருசபை மக்கள் எல்லோரும் இந்த நாளில் ஒன்று கூடி துதிக்க ஆராதிக்கிற நேரத்துல கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் வெள்ளப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில இருக்கிற எல்லா இருளின் கிரியைகளை அகற்றி போட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ரத்தத்தால் இடை கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ரத்தத்தை முத்திரை போட்டு உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்யறதுக்காக இயேசுவின் புனித நாமத்தில் நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுவோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் காலை வணக்கம். உங்களை ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறேன். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 127 வசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் இருந்து நேரப்பட வேலையிலே தரித்து
வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பாலா வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இறுதி வசனம். அவைகளால் தன் அம்பார தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். ஆமென்.
சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தரிசனம் கொண்டவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் கொண்டவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்குப்பான தேவன் யார்? உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்குப்பான தேவன் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர்
ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரசங்கத்துக்கு போவதற்கு முன்பாக நம் யாவரும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, இந்த பிரசங்க வேளையில் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கிட்ட இருக்கிற குற்றங்களையும் பாவங்களையும் கோபங்களையும் எரிச்சல்களையும் எங்களுக்கு தயவாய் நீர் மன்னிக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நீ இல்லை என்றால் நாங்கள் இல்லை அப்பா. ஆண்டவரே, நீர் இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு கூட பேச வேண்டும். ஊழியக்கார் என்னை மறைத்து நீர் பேச வேண்டும் அப்பா. உம்முடைய வசனங்கள் இரு கருக்குள்ள பட்டயமாக அக்னியாக ஜனங்களை விடுவிக்க வேண்டும் அப்பா. உம்முடைய வசனம் சத்திய வார்த்தை ஜனங்களை விடுவிக்க வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை கேட்கின்ற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. எங்கள் செவிகளை திறந்து விட்டு கீழ்ப்படுகின்ற இருதயத்தை தாரும். உம்முடைய சத்திய வழியை பின்பற்றக்கூடிய கிருபையை தாரும் அப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாத படிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு மனமிறங்கி உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எது பொய், எது உண்மை, எது சத்தியம், எது இருள், எது வெளிச்சம், எது இருள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய வேறு யாரும் எங்களை சத்தியத்தின் பாதையில நடத்த முடியாது. ஆண்டவரே, சத்திய வார்த்தை உள்ளவர் நீர். எங்களுக்கு ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தை தான் சத்திய வார்த்தை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் பதிய செய்யும் தகப்பனே. உம்முடைய வார்த்தை எங்க குடும்பத்தை வாழ வைக்கும் தகப்பனே. உம்முடைய வார்த்தை எங்க பிள்ளைகளை வாழ வைக்கும் அப்பா. உம்முடைய வார்த்தை இந்த சிங்கப்பூர் ரட்சிப்பு திரு சபையை நல்ல ஒரு சாட்சியாக ஆண்டவரே வழி நடத்தும் அப்பா. ஆண்டவரே, யூடியூப் வீட்டில் இருந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை எல்லாம் அகற்றி போட்டு அமர்ந்திருந்து உடைய சத்தியத்தை விளங்கி கொள்ள உதவி செய்ய வேண்டும் அப்பா. ஒரு விஷயம் எங்க குற்றப்பாவங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஜனங்களே, இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதி 1 கொரிந்தியர் 16:13 வசனம். 1 கொரிந்தியர் 16:13 வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடங்கொள்ளுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடங்கொள்ளுங்கள். தேவ ஜனங்களை, விழித்திருங்கள் என்றால் தூங்காமல் விழித்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிற நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகின்றோம். எல்லா காரியத்திலும் நம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உலகமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த கொள்ள நோய் மாத்திரமல்ல, வறுமை, கொள்ள நோய் என்று ஏகப்பட்ட பிரச்சனைகள், நேச்சுரல் டிசாஸ்டர் ஒரு பக்கம் வேற. எத்தனை குடும்பத்தில் வறுமை தாக்கி கொண்டிருக்குது. எத்தனை பேருக்கு வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம். ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை கைவிட மாட்டார். தேவ ஜனங்களே, இயேசு நம்மை கைவிட மாட்டார். நம்மை பாதியிலே கைவிடுகின்ற தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்து அல்ல. இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்தார். அவர் எப்படி நம்மளை கைவிடுவார்? இந்த இயேசு கிறிஸ்து நம்மளுடைய தகப்பன். அவர் எப்படி நம்மளை பாதியில கைவிடுவார்? ஆனா நாம் கர்த்தரை கைவிடக்கூடாது. தேவ ஜனங்களே, இந்த கொடுமையான நாட்களில தான் கர்த்தரை நாம் இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரோட திருப்பாதத்தை இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரை விட்டு நாம் எங்கேயும் போகக்கூடாது. தேவ ஜனங்களே, யார் நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து யார் நம்ம என்ன சொன்னாலும் நாம் கர்த்தரை பிடித்துக் கொள்ள வேண்டும், இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். தேவ ஜனங்களே, கர்த்தரை குறித்து யார் எல்லா மதமும் சம்பந்தம் அல்லது ஏதாவது சொல்லி நம்மளுடைய நோக்கத்தை திசை திருப்ப நினைச்சாங்கள் என்றால், இந்த சூழ்நிலையில் யாராவது ஏதாவது சொல்லி நம்மை உலக பக்கமாக அல்லது வேற வித ஒரு நம்பிக்கைக்கோ அல்லது நம்ம ஏமாத்துற வண்ணமாக நம்மை யாராவது எது சொல்லி நம்ம திசை திருப்பி நினைத்தால், தேவ ஜனங்களை நாம் மிகவும் 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 விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். விழிப்போடு இருக்க வேண்டும். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடங்கொள்ளுங்கள். விசுவாசத்தில் உறுதியாய் இருப்போம். தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டான். 1000 கொள்ள நோய் வரட்டும், கர்த்தரை நம்புகின்ற நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். 1000 துன்பம் வரட்டும், வறுமை வரட்டும், எதுவும் நம்மை கர்த்தரிடத்தில் இருந்து பிரிக்க முடியாது அல்லவா? புருஷராய் இருங்கள் என்றால் திடமனதாய் இருங்கள். பி கரேஜஸ், திடம் கொள்ளுங்கள். பி கரேஜஸ். வேதம் சொல்லுகிறது, நம் விசுவாசத்தில் விழித்திருக்க வேண்டும், நம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும்.
வேண்டும். இயேசுவை பாதியில விட்டுட்டு போக கூடாது. ஆண்டவர் சிலுவை மரணம் வரைக்கும் நம்மை விட்டு விட்டு போகவில்லை. நித்திய காலத்துக்கும் கர்த்தர் நமக்காக காத்து இருப்பார் தேவ ஜனங்களே. ஆனா நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே இடம் கொள்ளுங்கள், be courageous, I will come and I will bring you with me என்று. எனவே ஜனங்களே, இதை குறித்து பேசும் பொழுது மத்தேயு அதிகாரம் 25 ஒன்றாம் வசனம் தொடங்கி ஒரு உவமை, ஒரு கதையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த கதையில் 10 கன்னி பெண்களை குறித்து இயேசு பேசுகிறார். இந்த 10 கன்னி பெண்களும் ராஜா வருகைக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கார்கள். இதில் 5 கன்னி பெண்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு காத்து கொண்டிருக்கார்கள். ராஜா வருவார், அவர் நிச்சயம் வருவார், தாமதித்தாலும் அவர் வந்து விடுவார் என்று இந்த 5 பெண்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் கையில் விளக்கோடும் எண்ணெயோடும், இன்னும் அதிகமாக விளக்கோடும் எண்ணெயோடும் அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ராஜா வருவதற்கு தாமதித்தால் நான் தயாராக இருக்க வேண்டும் என்று. இன்னும் 5 கன்னி பெண்களோ ராஜா வருவதற்கு நாங்களும் அவர்களோடு கூட செல்ல வேண்டும் என்று விளக்கோடு வந்தார்கள், எண்ணெயோடு வந்தார்கள். ஆனால் ராஜா வருவதற்கு தாமதிப்பது தெரிந்தும் அவர் தாமதித்தால் என்ன செய்வது என்று யோசிக்காமல் எண்ணெய் அவர்களுக்கு குறைந்து போய்விட்டது. இந்த ராஜா திடீரென்று அவருடைய வருகை இருந்தது, தாமதித்திருந்தது, ஆனா வந்து விட்டார். அதே போலதான் இயேசு கிறிஸ்து வருகை சமீபம். அவரோட வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். நம்மை இந்த கொள்ள நோய் நமக்கு ஒரு வார்னிங். It is a warning that Jesus will surely come to bring us to live with him forever and ever. ஆண்டவர் நம்மை ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போறார். அவரோட பிரசன்னம் உள்ள இடத்துக்கு கொண்டு போறார். அங்க கண்ணீர் அல்ல, அங்க வருத்தம் அல்ல, அங்க பாரம் அல்ல, அங்க கடன் தொல்லை அல்ல, அங்க நோய் இல்ல, அங்க வெறும் சமாதானம் இருக்கும். கர்த்தரை துதித்து ஆராதித்து கொண்டு கர்த்தரோட பிரசன்னத்தில் இன்பத்திலே நம்ம நிலைத்திருப்போம். ஆகையால் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது தயார் நிலையில் இருக்க வேண்டும். தேவ ஜனங்களே, நாம் எப்படி தயாராக இருக்க வேண்டும்? நாம் தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது. நம் ஒரு அலட்சிய போக்குல இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியாது. உலகத்தார் சொல்வதை கேட்டுக்கொண்டு அல்லது பலவிதமான ஆலோசனை கொடுக்கின்றவர்கள் அவர்களுடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டு நாம் கர்த்தரை பின்பற்ற முடியாது. தேவ ஜனங்களே, இந்த வசனத்தில், இந்த மத்தேயு 25 இந்த கதையில் இந்த ஆயத்தப்படுத்தி இருந்த இந்த 5 பெண்களும் அவர்கள் ராஜா வந்தவுடனே போனாங்க. ஆனா ஆயத்தப்படுத்தாத, தயார் நிலைமையில் இல்லாதவர்கள், அலட்சியமாக இருந்தவர்கள், தூங்கி கொண்டு இருந்தவர்கள். ராஜா வந்தது, அவர்கள் வந்த உடனே அவர்கள் அப்பொழுதுதான் எண்ணெயை போய் தேடி கேட்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு. தேவ ஜனங்களே, கடைசி நேரத்துல நாம் யாருடைய உதவியும் நாடி போக முடியாது. இந்த பெண்ணுகள் அந்த எண்ணெயை கேட்கும் பொழுது எண்ணெய் வைத்துக் கொண்டிருந்த 5 பெண்கள் அவர்கள் கொடுக்க முடியாது என்று மறுதளித்து விட்டார்கள். எங்களுக்கு இந்த எண்ணெய் தேவையாக இருக்குதுன்னு. ஆகையால இந்த தயார் நிலைமையில் இல்லாத பெண்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். ராஜாவோட செல்வதற்கு அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்காமல் போனது. இதோடு கூட சேர்ந்து இன்னொரு வேத பகுதியும் நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் ஈசோ என்ற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த ஈசோ இவர் ஈசாக்கின் மூத்த குமாரனாக இருக்கிறார். ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கினுடைய குமாரன் ஈசோ. இந்த ஈசோ மூத்த மகனாக இருந்த பொழுது இந்த ஈசோவுக்கு எல்லா ஆசீர்வாதமும் முதலாவது அவருக்கு தான் இருக்கிறது. அவருக்கு தான் கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆனாலும் இந்த ஈசோ அவர் இந்த முதல் ஆசீர்வாதத்தையுடைய அதோடைய வேல்யூ அதை புரிந்து கொள்ளவில்லை. ஒரு
வேதம் சொல்லி இருக்கிறது, கர்ப்பத்தின் கனி, கர்ப்பத்தின் முதல் கனி கர்த்தருக்கு சொந்தம். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டிருப்பவர்கள் எத்தனை பேர் குடும்பத்துல மூத்த பிள்ளைகளாக இருக்கிறீங்க? நீங்க விசேஷித்தவர்கள், நீங்க விசேஷித்தவர்கள். ஏனென்றால் மூத்த பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களே, நீங்கள் மூத்த பிள்ளைகளாக இருந்த குடும்பத்துல நீங்க ஒரு முக்கியமானவர்கள். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல இருக்கிறது. விசேஷ ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் நீங்கள். ஆகையால ஈசோவுடைய கதையை நம்ம வாசிக்கிறோம். இந்த ஈசோ என்ன செய்யறாரு என்றால், அவரு ஊரெல்லாம் சுத்தி திரிந்து விட்டு மிகவும் பசியோடு அவர் வீட்டுக்கு வராரு. மிகுந்த பசியோடு அவர் வீட்டுக்கு வரும் பொழுது அவர் தம்பியான யாக்கோபு கிட்ட அந்த உணவு கேட்கிறாரு, கஞ்சோ கூழோ கேட்கிறாரு. எனக்கு பயங்கர பசியாக இருக்குது. நம்ம பயங்கர பசியா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது இருக்கிறத கொடுங்கன்னு கேட்போம். அதே போல இந்த ஈசோவுக்கு பயங்கர பசியோடு வந்திருக்காரு. அவங்க தம்பி யாக்கோபு சமைத்து கொண்டிருக்கிறாரு. அந்த சமைத்து கொண்டிருக்கிற வேளையில அந்த உணவை கேட்கும் பொழுது யாக்கோபு விழிப்புணர்ச்சியா இருந்தாரு பாருங்க. இந்த யாக்கோபு என்ன சொல்றாரு? உனக்கு நான் இந்த கஞ்சை நான் கொடுக்கிறேன், இந்த கூழை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆனாலும் உன்னுடைய முதல் குமாரனான அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று, அதுக்கு பதிலாக இந்த கூழை கஞ்சை நான் கொடுக்கிறேன் என்று. அப்பொழுது இந்த யாக்கோபு எவ்வளவு விழிப்புணர்ச்சியா இருக்காரு பாருங்க. சில வேளையில நம்மளோட வாழ்க்கைய அழிக்கணும் என்று நினைக்கிற சாத்தான் விழிப்புணர்ச்சியா இருக்கிறான். ஆனாலும் நாம என்ன நினைக்கிறோம்னா அலட்சிய போக்கோடு இருக்கிறோம். எது கர்த்தரிடத்தில் இருந்து வருகிறது, எது சத்துரன் காட்டுகின்ற வழி என்று வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து விடுகிறோம். ஆனாலும் இந்த 2 கதைகளும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த 5 தயாராக இருந்த 5 கன்னி அவர்கள் ராஜாவோடு சென்றார்கள். இந்த ஈசோ தனக்கு உரிய அந்த ஆசீர்வாதத்தின் அருமை தெரியாம அந்த ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்தி விட்டார். தேவ ஜனங்களே, இது தேவன் நியமித்த ஆசீர்வாதம். If you are the firstborn in your family, and in fact Esau should get all the heaven's blessing from God, from his father and to him. அது அப்படியே கர்த்தர் திட்டவட்டமாய் கொடுத்தது. ஆனாலும் ஈசோ அதோட அருமை தெரியாம ஒரு just for a bowl of food he despised the blessing of God. இன்னைக்கு அநேக தேவ ஜனங்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்னன்னு தெரியாம கர்த்தரை அலட்சியப்படுத்துகின்றோம். அவருடைய வசனங்களை அலட்சியப்படுத்துகின்றோம். கர்த்தருடைய வழிகளை அலட்சியப்படுத்துகின்றோம். இந்த ஈசோ ஆதியாகமம் 27:34 நீங்க வாசித்து பாருங்கள். He cried a bitter cry. He regret what he had done. அவருடைய ஆசீர்வாதம் அவர் கையை விட்டு போனது என்று உணர்ந்த பிறகு அவர் கண்ணீர் வடித்து அழுதார். மிகவும் வேதனைப்பட்டு கதறி அழுதார். அவங்க அப்பா கிட்ட போய், தகப்பனே எனக்கு கொஞ்சமாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று கதறி அழுதாருமா. தேவ ஜனங்களே, அது ஒரு கொடுமையானது. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்மளுடைய கொஞ்சம் அவசர புத்தியால எல்லாம் இழந்து போயிட்டோம். இந்த ஈசோ அவருக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை அவசர புத்தியால எல்லாமே இழந்து போனார். ஆனாலும் ஈசாக்கு ஆசீர்வதித்தார். ஆனா யாக்கோபுக்கு எல்லா ஆசீர்வாதமும் போனது. ஈசாக்கு கிடைத்த ஆசீர்வாதமும் சாதாரண பொதுவான ஆசீர்வாதம் தான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் தேவ ஜனங்களே? as our life on this earth, இந்த உலகத்தில் நம்மளுடைய ஜீவன் நாட்கள் கொஞ்ச காலம்தான். ஆனாலும் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின் படியே அவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்தத்துக்குள், அவருடைய போதனைக்குள் நாம் வாழும் பொழுது we will inherit the heavenly blessings. அந்த heavenly blessings நமக்கு அது எப்படி நம்ம ஒருவன் சொல்லி, இப்போ நான் நல்ல ஒரு ருசியான ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இந்த ஐஸ்கிரீம் அவ்வளவு ருசியா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ருசி தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. நான் சாப்பிடுகின்ற ஐஸ்கிரீம் நீங்களும் வாங்கி சாப்பிட்டாதான் உங்களுக்கு அந்த ருசி தெரியும். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், எனக்கு அருமையான தேவ ஜனங்களே,
இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதே போல இந்த உலகத்துக்கு இயேசு எவ்வளவு நல்லவர் என்று எல்லாரும் அவரை அறிந்து கொள்ளணும். எல்லாரும் அவரை ருசித்து பார்க்கணும். எல்லாரும் ஏசப்பா பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆகையால நாம் விழித்திருந்து வாழ வேண்டும். நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் திடமனது உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவ ஜனங்களே, கொலோசியர் 3:5 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், தூர் இச்சை, விக்கிர ஆராதனையான பொருள் ஆசையாகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். சகல பாவங்களை உண்டு பண்ணுகிற இந்த பூமியில சகல பாவங்களை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். Get rid all filthy things of the world that is destroying you and me. நம்மை அழிக்கின்ற விபச்சாரம், அசுத்தம், மோகம், தூரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருள் ஆசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். Whatever is causing us to sin, the Lord is telling us, please get rid of all those things because it will bring you straight to hellfire. நம் பாவத்துல விளையாண்டோமானா நம்ம தான் எரிஞ்சு போவோம். சில வேளையில என்கிட்ட மக்கள் சொல்லுவாங்க, பேசுகின்றவர்கள், கர்த்தரை குறித்து கேட்கின்றவர்கள், அல்லது ஏதோ நம் ஒரு 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 கலந்துரையாடல இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, ஏன் இங்க போனா தவறா, ஏன் அங்க போனா தவறா, ஏன் கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கக்கூடாதா, என்ன அது செய்யக்கூடாதா, என்ன இது செய்யக்கூடாதா. Christianity is not about what we do and about what we don't do. Christianity is that we should obey our Lord Jesus Christ. He is holy and we have to be holy. தேவன் நம்ம ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது, இது முடியும், அது முடியும், அப்படி கர்த்தர் சொல்ல வரல. கர்த்தர் என்ன சொல்ல வர்றார் என்றால், நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். A life of holiness, it's a peaceful life. A life of holiness is a life that will win at the end. தேவ ஜனங்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எத்தனை போராட்டம் நமக்கு வருகிறது. Is there anyone in this world that don't have challenges? பாடுகள் உபத்திரம் இல்லாத மனுஷன் இருக்கிறாங்களா? பிறந்த குழந்தையில இருந்து முதியவர் வரைக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ஒவ்வொரு வயது பருவத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையை நாம் எதிர்நோக்கிறோம். ஆனா முக்கியமா அந்த வாலிப பருவத்தில் இருக்கிற பிரச்சனை பாருங்க, அது பயங்கர சேலஞ்ச். நான் வாலிப வயதை கடந்து வந்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். there's a lot of challenges. தேவ ஜனங்களே, நம்ம வாலிப பிள்ளைங்களுக்கு நிறைய ஜெபிக்கணும், அதிகமா ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். அவங்க நிறைய போராட்டங்களை கடந்து போறாங்க. There's a lot of things in this world that is attracting our young people. உலகம் கொள்ள நோயில் அகப்பட்டு கொண்டு இருக்கு. வாலிப பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களோட படிப்பு, அவங்களுடைய வாழ்க்கையில டெய்லி routine of their life has been hindered. அதனால ஒரு சிலர் அதை எப்படி எதிர்நோக்குறதுன்னு தெரியல. But thank you to Jesus because our children have the word of God. ஆனா அந்த வார்த்தை பிடித்து கொண்டால் நல்லா இருக்க முடியும். ஆனா அந்த வார்த்தை அலட்சியம் பண்ணி போனா விபச்சாரமோ, அசுத்தமோ, மோகமோ, தூர இச்சையோ, விக்கிர ஆராதனையோ, பொருள் ஆசையோ, இவைகள் வாலிப பிள்ளைங்களை இருதயத்துல இடம் கொண்டு இருக்குமானால் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் வார்னிங் கொடுக்கிறார். வாலிப பிள்ளைங்க மட்டும் இல்ல, நமக்கும் என்ன வயதானாலும் இந்த உலகத்துல இதெல்லாம் நம்மளை எப்பொழுதுமே நம்ம சேலஞ்ச் பண்ணும். This temptation of this world will always will chase us, but it is we are the one who have to make the decision and to say no to the world. இந்த வசனம் சொல்லுகிறது, இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். Get rid of this, destroy அப்படின்னு இந்த டெம்டேஷன் நமக்கு வருகின்றது, அதை அழித்து போடுங்கள். அதுக்கு டெம்டேஷனுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், டெம்டேஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டாம். உலகம் நம்ம எங்க வேணா இழுத்து கொண்டு போக, எஸ்பெஷலி யங் பீப்புள், be alert, be watchful.
Be alert, be watchful. இந்த உலகத்தில் உள்ள காரை நம்ம எங்க வேணா இழுத்து கொண்டு போகும். ஆண்டவர் நமக்கு வார்னிங் கொடுக்கிறாரு, அதை விட்டு விலகுங்கள் என்று. யார் வேணா எங்க வேணா கூப்பிடுவாங்க. பட் go to the places that you can bring your Jesus with you. Go to the places where our holy Jesus, இந்த பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வருகின்ற இடத்துக்கு நம்ம போவோம். சில இடத்துக்கு நம்ம போவோம், சில காரியங்களை நம்ம செய்வோம், சில பேச்சு நம்ம பேசுவோம், சில யோசனை நம்ம யோசிப்போம். அதுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இருக்காது. தேவ ஜனங்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு போய்விடுவார். நம்ம போற இடத்துக்கெல்லாம் வருவதற்கு அவர் நம் கையில ஒரு நூல் வைத்துக் கொண்டு இழுக்கிற ஒரு பொம்மை கிடையாது. இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த தெய்வம். நம்மை கொண்டு அவர் என்ன சாதிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். கர்த்தர் நம்மை கொண்டு அநேக காரியம் செய்வார். திரளான ஜனங்களை அவர் அண்டை கொண்டு வருவார். உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த பூமியில அவருக்காக படைத்திருக்கிறார், ஒரு சாட்சியாக படைத்திருக்கிறார். அவர் கையில் நாம் ஒரு ஆயுதமாக இருக்கிறோம். ஆகையால when we obediently, willingly surrender to the Lord Jesus Christ and stubbornly and courageously we decide to follow our Lord Jesus Christ, then the Lord will follow us wherever we go and He will accomplish great things by using us. நம்மளை பயன்படுத்தி, வாலிப பிள்ளைகளை பயன்படுத்தி தேவன் அநேக காரியம் செய்வார். ஆனா அநேக வேலையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நம்ம போறோம். அநேக வேலையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அநேக வேலையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்கின்றோம். கர்த்தர் நம்மளை விட்டு போய்விடுவார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். கர்த்தருக்கும் அசுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கர்த்தர் பரிசுத்தமானவர். As much as He loves us, He don't condone the sinful things that we are doing, or He will never condone any ungodly, filthy behavior that we are involved in. நம்மை விட்டு போய்விடுவார். தேவ ஜனங்களே, ஒரு மனிதனிடத்தில் இருந்து கர்த்தர் போய்விட்டார், அந்த மனிதன் மிகவும் மிகவும் அனுபவத்துக்கு ஒரு he's a pitiful person. There is no one will be more pitiful than a person who have lived with Jesus and Jesus have to leave him and have to walk away from him. கொலோசியர் 3:6 சொல்லுகிறது, இவைகள் பொருட்டாய் கீழ்ப்படியாமை பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். The anger of God, the wrath of God will come upon the disobedient children. But my dear children, தேவ ஜனங்களே, உங்ககிட்ட நான் வலியுறுத்துகின்ற காரியம் என்னவென்றால், நமக்காக சிலுவையில மரித்த இந்த இயேசு நம்மை விட்டுட்டு போகணும் என்று அவர் மரிக்கவில்லை. Whatever happens, Jesus Christ will wait for you and me. என்ன நடந்தாலும் நம் மனம் திருந்தி அவர் அண்டை வர வேண்டும். அவர் நம்மை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அணைத்துக் கொண்டு அவரோடு கூட நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆகையால அவரோட கோபம், புரிந்து கொள்ளுங்கள், அவரோட கோபம் கொஞ்ச நேரம்தான். நம் மனம் திருந்தின உடனே அவர் மறுபடியுமாக நம்மை அவரோட ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கி நம்மை அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவார். அது வரைக்கும் கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருப்பார். There is no sinner who is so too difficult for Jesus Christ. Every one of us, each one of us. நான் தான் இந்த உலகத்துல கடைசி பாவியாக இருந்தாலும் தேவ ஜனங்களே, கர்த்தர் எனக்காக காத்து கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோட அன்பும் இரக்கமும் நீடிய பொறுமையும் அவர் நம்ம மேல வைத்திருக்கிறது இந்த உலகத்தில் ஒருவரும் வைத்தில்லை. ஹல்லேலூயா. Such a pure love, such love. ஹல்லேலூயா. அவரை போல அன்பு நம்ம யாருமே ருசித்து பார்த்திருக்க முடியாது. Such love, such pure love. There is no comparison and we cannot buy such pure love in this world. இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாது. அவ்வளவு ஒரு அன்பு நம்ம மேல வைத்திருக்கிறார். அவர் நம்ம முகத்தை பார்க்கல, அவர் நம்ம படிச்சிருக்கோமா அப்படியெல்லாம் பார்க்கல. He just wanted you to be with him in heaven. நீங்க யாரா இருந்தாலும் கர்த்தர் நீங்க அவரோடு கூட பரலோகத்துல இருக்கணும். அதான் அவரோட மன விருப்பம்.
1 யோவான் 2:15 இப்படியாக சொல்கிறது, do not love the world or anything in the world. Do not love the world or anything in the world. If anyone love the world, the love of the Father is not in them. நம் தேவனை நேசிக்கிற அந்த அன்பு நேசம், it should be a whole heart commitment, a whole hearted love. இயேசுவை பாதி பாதியாய் நம்ம நேசிக்க முடியாது. 50% I love you, 50% I love the world. Today is Friday, don't call me for prayer meeting. Today is Saturday, don't ask me to come to clean the church. Or today is Saturday, don't call me for the youth meeting. Oh, tomorrow is Sunday. Oh, Sunday எனக்கு நேரம் இல்லப்பா, இந்த வாரம்னா அடுத்த வாரம் வரேன். நோ, ஆண்டவர் இயேசுவை நாம் நேசிக்கும் பொழுது நாம் இயேசுவுக்கு முழு இருதயத்தை கொடுக்கணும். இட்ஸ் நாட் 50%, இட்ஸ் 100%. ஹோல் ஹார்ட்டட் கமிட்மெண்ட். யோவான் 2:15 நான் தமிழில நான் வாசிக்கிறேன், அதை நாம் கவனிப்போம். இப்படியாக சொல்லுகிறது, உலகத்தை ஒருவன் நேசித்தால் பிதாவுடைய அன்பு அவனுடைய இருதயத்துல இல்லை என்று. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூற திருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. How can you love? How can you love? How can you love someone 100% and you confess to love another person another 100%? எப்படி நம்ம இருவரை ஒரே அன்பினால் நேசிக்க முடியும்? உலகத்தை நம்ம நேசிக்கிற அதே நேசத்துல இயேசுவை நம்ம நேசிக்க முடியாது. இயேசுவை முழு இருதயத்தோடு நேசித்தோமானால் உலகம் இயேசுக்கு அப்புறம் தான். To love the Lord our God is first and foremost. அதுதான் முதல் கட்டளையாக இருக்குது. ஆனா இயேசு சிலுவையில மரித்த பொழுது அதை அவர் கட்டளையாக விதிக்கவில்லை. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உங்களை எவ்வளவாய் நேசித்தேன், என் ஜீவனையும் கொடுத்தேன், என் ரத்தத்தை கொடுத்தேன், சகலத்தையும் உங்களுக்காக நான் விட்டு கொடுத்தேன், நான் உங்களை முற்றிலுமாக நேசிக்கிறேன் என்று இயேசு வெளிப்படுத்தினார். இந்த ஒரு அன்புதான் தேவ ஜனங்களை கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க யாரையாவது கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணிக்கலாம், நீங்க யாராவது ஏமாத்தி திருமணம் பண்ணிக்கலாம், நீங்க யாராவது தெரிந்தும் தெரியாமலும் அவர் முக்காடு போட்டுட்டு யாரும் தெரியலன்னு திருமணம் பண்ணி ஏமாந்து போலாம். ஆனா இயேசுவை நேசிக்கிற அன்பில மாத்திரம் இயேசு ஏமாந்து போக மாட்டார், நாமும் ஏமாந்து போக மாட்டோம். It have to be truth and honest and 100%. உண்மையான அன்பு, ஏமாத்த முடியாத அன்பு, தூய்மையான அன்பு. இந்த அன்பு தான் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு தான் ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். And because of that we will reap a lot of blessing. அப்பொழுதுதான் நம்ம இந்த உலகத்தில் பாடுகள் உபத்திரங்கள். You know, many people love the world and they want to impress others. உலகத்தை நேசிக்கிற அன்பு இந்த உலகத்தையே சம்பாதித்துக் கொள்ளணும்னு ஆசைப்படும். ஆனா அது முடியாத காரியம். இந்த உலகத்தை நம்ம சம்பாதிக்க முடியாது. இந்த உலகம் சத்துருனோட கையில இருக்கிறது. இந்த உலகம் நிரந்தரம் அல்லாதது. இதை நம்ம நேசித்து ஆசைப்பட்டு நம்ம எங்கேயும் போக மாட்டோம். உண்மையான அன்பு தேவனுடைய அன்பு. இந்த உலகம் ஆசை நம்மளோட இருதயத்துல இருந்தது என்றால் நம்மளோட வாழ்க்கை வீணாய் போய்விடும். There is no control over our worldly desire. இந்த உலக ஆசையில அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் கவர்ச்சியா இருப்போம்ன்ற கவர்ச்சி ஆடைகளை அணிந்து கொள்ளுவோம். கொஞ்ச நேரம் அங்க போயிட்டு வருவோன்னு அங்க போவோம், கொஞ்ச நேரம் இங்க, கொஞ்ச நேரம் அங்க, கொஞ்ச நேரம் இங்க. அப்படியே நம்மளோட வாழ்க்கை நம்ம அறியாமலே நரகத்தில் வாசலில் நரக குழியில பாதி போயிருப்போம். By the time we look back, we are already far behind the holy ways of the Lord Jesus Christ. தேவ ஜனங்களை பரிசுத்த வழியை பின்பற்றுறது அதுக்கு இஷ்டம் இல்லை. ஆண்டவர் நம்மளோட தோளில் அவர் ஒரு பெரிய சுமையை நமக்கு கொடுக்கல. தேவ ஜனங்களே, அவர் நமக்கு மிகவும் எளிமையாக, he made things very simple for us. அவர் சிலுவையில மரித்து காட்டினார். இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் பரிசுத்த வாழ்க்கை. உலகத்தை நேசித்தோமானால் இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் இப்பொழுது
எதுவுமே நிரந்தரம் அல்ல, எப்பொழுதுமே இது நிரந்தரம் அல்ல. ஆகையோட நம்ம வஞ்சிக்கப்பட்டு போய், நம்ம ஏமாந்து போய் உலகத்தை நேசத்து பின்னால ஓடி நம்ம வாழ்க்கைய அழித்து கொள்ள வேண்டாம். உலக நேசம் வேதத்துக்கு புறம்பானது. உலக நேசம் நம்மை இறுதியில மறந்துக்கு தள்ளி விட்டுரும். உலகத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலக கவர்ச்சியை நம்ம அடைய வேண்டும் என்று நினைப்போமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம அசுத்தமாக, நம்ம இன்னும் அசிங்கமாக இருப்போம். எவ்வளோக்கு எவ்வளவு கர்த்தருடைய பரிசுத்தத்தை நம்ம தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அவ்வளோக்கு அவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பலத்தையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய விடுதலையும் நமக்கு கொடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, பரலோக பிள்ளைகளாக, இயேசுவின் சொந்த பிள்ளைகளாக நாம் சமாதானமாக வாழ முடியும். இன்றைக்கு உலகத்தை தேடி போனவங்க நிம்மதி இல்லாம கடைசியில தற்கொலைக்கு போறாங்க. எத்தனையோ பேர் உலக ஆஸ்தியை சம்பாதித்து திடீரென்று இறுதிய வழிகளை மறித்து போறவங்க எத்தனையோ பேர் உண்டு. நம் அதுக்கு உதாரணம் கொடுக்க வேண்டும் என்றா நிறைய இருக்கு. பணத்தை பின்னால ஓடி 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 எப்படியாவது இந்த காரை நான் வாங்கணும், எப்படியாவது சாவறதுக்குள்ள இந்த காரை நான் இப்படி கூட பேசுறாங்க. That is such a pathetic situation, pathetic mentality. They have no control over their only desire. இந்த உலக ஆசை ஆவிக்குரிய ஆசையை மேற்கொண்டுரும். நம்மளோட இருதயத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உலகத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை காஞ்சி போயிரும், வறண்ட நிலமாக போயிரும். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் இல்லாம போயிடும். ஒருத்தவங்க வேதத்தை கொண்டு வந்து நம்ம கிட்ட பேசணும்னு புரியாது, விளங்காது. நமக்கு நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி விடுவோம். We will switch off. மகனே பைபிள் வாசிச்சியாப்பா, we will switch off. மகளே ஜெபம் பண்ணியாமா, we will switch off. மகளே ஏமா சர்ச்சுக்கு வரல, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. நம்மளை அப்படியாக அதாவது அந்த ஆத்மா பாரத்தோடு நம்மளை விசாரிக்கும் போது நமக்கு அது என்னமோ நம்மளோட பெருமையில கொட்டுற மாதிரி தோணும். Seeking God become less important. ரோமர் 8:8 சொல்லுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Those who controlled by sinful nature cannot please God. இதை நம்ம ஆராய்ந்து பண்ணி பார்க்கணும். Am I controlled by sinful nature? Or am I controlled by the Holy Spirit? நாம் எல்லோரும் இதை நம்ம குறித்து கேட்டுக்கணும். இன்றைக்கு நான் காலையில இருந்து இப்போ வரைக்கும் நான் என்ன செஞ்சேன்? What controlled me? Is this my sinful nature? Or is God the Holy Spirit is controlling me? Have you considered? சில வேளையில யோசிச்சு பாருங்க. ஜெபிக்கிறது சில வேளையில நமக்கு பாரமாகிவிடும். சில வேளையில உபவாச ஜெபம் நமக்கு பாரமாகிவிடும், சுமையா இருக்கும். உபவாசம் எடுக்கணுமா இன்னைக்குமா? என்ன பாஸ்டர் அன்னாட உபவாசம் எடுக்க சொல்றாரு. சில வேளையில வேதம் வாசிக்கிறது நமக்கு ஒரு பாரமாயிரும். என்ன வேதம் வாசிச்சுக்கிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் பைபிள் 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 பைபிளை எடுத்து வச்சாலே ஒரு சிலர் தூங்கி அப்படியே விழுந்துருவாங்க, பைபிள்லயே தூங்கிடுவாங்க. Why the Bible reading becomes such a burden to us? ஒரு கிறிஸ்துவ சாட்சி சொல்ல சொன்னா அது ஒரு பாரம். நான் எதுக்கு சாட்சி சொல்லணும்? ஆனா ஜபிப்போம் ஆண்டவரே இது செய்யுங்க செய்யுங்க, ஜபிச்சு காரியம் நடந்த உடனே சாட்சி சொல்ல முன்னுக்கு வர மாட்டோம். பாரம் பாரம். கர்த்தருக்கு எது செய்யணும்னா ஒரு பாரம், ஒரு ஹெவினஸ் on our shoulder. Why is that so? ஒரு ஏழைக்கு ஊழியம் செய்யணும்னா அந்த ஏழை வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் சமைச்சு கொண்டு போகணும். நம்ம சாப்பிடுவோம், வடை பாயாசத்தோட பிரியாணியோட 30 நாளும் சாப்பிடுவோம். ஆனா ஒரு ஏழைக்கு கொஞ்சம் பங்கு போட்டு கொடுக்க மாட்டோம். ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்? வாய் ஏன் நம்மளுடைய இறுதி எப்படி ஒரு பாரமா இருக்கிறது? சபைக்கு போறது ஒரு பாரம் அநேகருக்கு. ஃப்ரைடே என்ன கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன் பிரேயர் மீட்டிங்க்கு, வேற வேலை இல்லை. சாட்டர்டே என்ன கூப்பிடாதீங்க யூத் மீட்டிங்க்கு, எனக்கு வேற வேலை இல்லை. நாங்க குடும்பத்தோட பிள்ளைங்களை கூட்டி வெளியே போறோம். ஞாயிற்றுக்கிழமை இப்பதான் லாக்டவுன் ஆச்சு. எதுக்கு? ஒரு சிலர் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம், லாக்டவுன் நிரந்தரமா இருந்தா நல்லது, ஞாயிற்றுக்கிழமை நல்லா கொட்டை விட்டு தூங்கலாம். அன்னைக்குதான் தூக்கம் வேகமா வரும். Everything becomes a burden to a soul that did not desire Jesus Christ. Everything become heavy to the souls that never pay attention to God in His word, but pay attention to the world. உலகத்துக்கு நம்ம வாடும் பொழுது கர்த்தருடைய காரியம் எல்லாம் பாரமாகவும் சுமையாகவும் இருக்கும். ஆனா
நம் கர்த்தருக்காக வாழ தீர்மானம் பண்ணும் பொழுது உலக காரியம் நமக்கு சுமையாக தெரியும். ஐயோ இது இப்ப வேண்டாம், இதை நான் செஞ்சேன்னா இயேசு என் கூட இருக்க மாட்டாரு. ஐயோ இந்த இந்த அசிங்கத்தை நான் பார்த்தேன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு விலகி போயிடுவாரு. ஐயோ இந்த வார்த்தையை நான் சொன்னேன்னா என் ஜெபம் கேட்கப்படாம போயிடும். It's a total difference. It's a change altogether. இப்படி இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆத்மாவில நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகத்தோட பிரியம், உலகத்தோடைய ஆசை. யோவான் 1 யோவான் 2:15 சொல்வது போல, do not love the world or anything in the world. If anyone love the world, the love of the Father is not in them. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. There will be a war in our soul when there is no love for the Lord Jesus Christ. And when we love the world so much, there's always be a war in our soul. கர்த்தருடைய காரியத்தை, உலகத்தோட காரியத்தை எப்பொழுதுமே நம்ம ஒரு 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 வாக்குவாதத்துக்குள்ளாகவே நம்மளுடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கோம். என்றைக்கு நம்ம அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோமோ அன்றைக்குதான் நம்மளுடைய ஆவில ஒரு விடுதலையாக நாம் வாழ முடியும். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவும் மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. That we have to pray for a 100% commitment. We have to pray for a full surrender. We have to pray for a full dependence upon God. And we have to pray for a complete healing from the disease of the world. கொலோசியர் 3:12-13 இப்படிதான் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. இப்படியாக நம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற பரிசுத்தம் நமக்கு வேண்டும். உலக ஆசை நம்மை அழிவுக்கு கொண்டு போகும். உலக ஆசை நம்மை கர்த்தரிடத்திலிருந்து பிரித்து விடும். ஆனா கர்த்தரை அறிந்து கொள்ளுகின்ற அறிவோ நமக்கு விடுதலையை கொடுக்கும். கர்த்தரை அறிந்து கொள்ளுகின்ற அறிவோ நம்மையும் நம்ம வீட்டாரையும் வாழ வைக்கும். இன்னைக்கு அநேக குடும்பத்துல கண்ணீர், அநேக குடும்பத்துல கஷ்டம். But you see, my dear children of God, if you are suffering in your family because of your obedience to the Lord Jesus Christ, let me encourage you. You will reap the fruit of your blessing, and your entire family will enjoy the blessing of the Lord Jesus Christ. But if you are always, நம் குடும்பத்துல தேவனுக்கு விரோதமான காரியங்களை எல்லாரையும் செய்ய விட்டுட்டு அதனால துன்பம் வந்துச்சுன்னா தென் நம்ம அநேக நேரத்தில் கண்ணீர் வடித்து கொண்டு இருளில அகப்பட்டு போய்விடுவோம். நம்ம யோசிப்போம், ஏன் ஆண்டவரே இப்படியாக ஒரு இருள் எனக்கு இருக்குது? தேவ ஜனங்களே, ஜபிக்கிறது உங்களுக்கு ஒரு பாரமா இருக்கா? சபைக்கு போவது உங்களுக்கு ஒரு பாரமா இருக்கா? உபவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மன கஷ்டமா இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். Is there a war within your souls to obey the Lord Jesus Christ? Is it a war within our souls to say yes to the scripture and to the Holy Spirit? நம்ம ஆராய்ந்து பண்ணி பார்க்கலாம். நம்ம யாவரும் ஜெபிப்போம். தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்பா நீர் எங்களை ஆராய்ந்து பண்ணி பாரும். ஏன் எங்களுக்கு ஜெபிக்க ஒரு தடை? ஏன் எங்களுக்கு வேதத்தை வாசிக்க ஒரு தடை? ஏன் எங்களுக்கு உம்மை நேசிக்க ஒரு தடை? ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க கொடுத்த ஒவ்வொரு வசனத்தின்படி எங்களை வழி நடத்துங்க. எங்களுக்குள்ளாக இருக்கிற எரிச்சல், கோபம், சாபம், ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கிற மன கசப்பு, எங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே இயேசுப்பா அசுத்தங்கள், ஆண்டவரே, சகலத்தையும் கழட்டி அழித்து நாங்க போட வேண்டும் அப்பா.
உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும். நீர் எங்களோடு கூட வாசமாய் இருக்க வேண்டும் அப்பா. உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்கு கொடுங்கப்பா. உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா. உம்முடைய வேதத்தை ஒருபோதும் நாங்க அலட்சியப்படுத்தக்கூடாது ராஜா. உம்முடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு நிம்மதி உண்டாகும். உம்முடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு தெளிந்த புத்தி உண்டாகும். உம்முடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது துன்பத்தின் நாட்களிலும் நாங்கள் வறுமை நாட்களிலும் துன்பத்தின் நாட்களிலும் கொள்ள நோயிலும் எந்த பிரச்சனை இந்த பூமியை தாக்கினாலும் நாங்கள் தப்பித்துக் கொள்ளுவோம். எங்களுக்கு வழி இருக்குது ஆண்டவரே. அந்த வழி நீங்க தான் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். உம்முடைய வழிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்பா. நீங்க கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு விச ஆண்டவரே, இந்த சிங்கப்பூர் ரட்சிப்பு திருச்சபை ஜனங்களுக்காகவும் எனக்காகவும் என் வீட்டாருக்காகவும் ஆண்டவரே சிங்கப்பூர் தேசத்துக்காகவும் அன்றாடி ஜெபிக்கிறேன். உம்முடைய வழியை நாங்கள் தெரிந்து அறிந்து உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. இந்த பூமியில கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க. இயேசு இல்லாம தற்கொலைக்கு போறவங்களை காப்பாத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, இயேசு இல்லாம வறுமையில அகப்பட்டு இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனை கொண்டு ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்க வேண்டும். இந்த பூமியில நாங்கள் வாழ்வது உமக்காக ஆண்டவரே. இந்த பூமியில நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாகவும் சாட்சியாக வாழும் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரயோஜனமாக உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்பா. இந்த உலகத்துக்கு அல்ல, நாங்கள் எங்களுக்கு இயேசுக்கு சொந்தம். எங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையாகவும் சாட்சியாகவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோம் ஏசப்பா. எங்களை முற்றிலுமாக உம்முடைய திருப்பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம், எங்க குற்றப்பாவங்களை மன்னித்து கரம் வைத்து எங்களை ஆசீர்வாதம் செய்யும். நீங்க அப்படியே செய்யறதுக்காக இயேசு நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்திலும் உபவாசத்திலும் ஜெபத்திலும் கூடுகையிலும் கலந்து கொள்ளுங்கள். லாக்டவுன் இருந்தாலும் சிறு கூட்டமாக கூடுவதற்கான ஒரு அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. ஆகையால ஜெபத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை கூடுகைக்கும் யாரு நீங்க வர முடியுமோ நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க. God bless you. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே
கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நாம் ஒரு முடிவு ஜெபம் செய்வோம்.
நீங்கள் வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் நாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you all.